ஐயனார் துணை. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, பல்லவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லி நம்ம சேரனும் எல்லாருமே தேடிட்டாங்க. சோழனும் பக்கம் தேடிட்டாரு. சேரன் தந்தான் தேடி பார்த்து கிடைக்கல, சோழன் தந்தான் தேடி பார்த்து கிடைக்கல. சோழன் இப்போது நிலாவை கால் பண்ணுறாங்க. நிலா பல்லவன் வீட்டு வந்தானா? இல்லைங்க, அவன் இன்னும் வரவே இல்லை. என்னாச்சு, தேடி பார்த்து கிடைக்கலையா? இல்லை நிலா, நாங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம். எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏங்க, எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவா? சொல்லு நிலா. இல்லை, அடிக்கடி பல்லவன் சொல்லிகிட்டே இருப்பான். மனசு கஷ்டமாக இருந்தாலும், மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், நான் அடிக்கடி பீச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவான். பீச்சுக்கா? எந்த பீச்சுக்கு நான் சொல்லியிருக்கானா? இல்லைங்க, அதை பற்றி அவன் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் பீச்சுக்கு போகணும் மட்டும் சொல்லியிருக்கான். அதனால் எனக்கு என்னமோ பீச்சை போய் பார்த்து தோணுங்க அவன் இருப்பான்னு சொல்லிட்டு. சரிங்களா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழவனே சேரன்ட்ட சொல்கிறாங்க. அண்ணன், அவன் அடிக்கடி நிலாக்கிட்ட பீச்சுக்கு போகணுன்னு சொல்லுவானா. நாமண்ணா ஒரு போய் பீச்சில் பார்க்கலாமாண்ணே? சரிடா அப்படின்னு சேரனும் வண்டி எடுத்துகிட்டு நேரா பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் போய் தேடுறாங்க. பார்த்தா தூரத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கிறது தெரியுது. உடனே சேரனும் சோழனும் ஓடி வராங்க. வந்து பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே நம்ம பல்லவன் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டு அங்கே உட்காந்துருக்கான். அதை பார்த்ததும் இங்கே சேரனுக்கும் சோழனுக்கும் ஓடி வந்து, டேய் பல்லவா, என்னடா பண்ணுறீங்க, இங்கே வந்து என்ன உட்காந்துருக்க அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. பல்லவன் உடனே, அண்ணே என்னை தேடி வந்துட்டிங்களா? என்னை தேடி வருவீங்களாண்ணா நீங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் நீ என்ன லூசாடா? ஏண்டா காலையிலேருந்து நீ எங்கே போன? காலேஜுக்கும் வரல, என்ன ஆனு தெரியாமல் சேரன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் 2 பேரும் சேர்ந்து எம்போட்டு நம்ம தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? பாவண்டா உங்கள் அண்ணி நிலா வேற வீட்டில் உட்காந்து என்ன ஆனு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை அவள் தான் சொன்னான், நீ பீச்சுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அவள் சொன்னதை வச்சு நாங்கள் பீச்சுக்கே வந்தோம். இல்லைன்னு வச்சுக்கேன், நீ எங்கே போயிருப்பேன்னு தெரியாமல் 2 பேரும் வண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு வந்திருப்போம். அண்ணே, அப்போது என் மேலே உங்களுக்குலாம் அன்பு பாசம் இருக்காண்ணே. டேய் பல்லவா, நீ ஏன்டா அப்படி பேசுகிற? இங்கே பாரு பல்லவா, உனக்கும் எங்களுக்கும் அம்மா வேணால் வேறையாக இருக்கலாம்டா, ஆனால் அப்பா ஒன்று தானடா. அப்போது நீ எங்கள் தம்பி தானடா. என்றைக்காச்சும் நான் உங்களை பிரித்து பார்த்துருக்கோமாடா? உங்ககிட்ட உண்மையை மட்டும் மறைச்சிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைடா. அது நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. பாத்தியா, இப்படி தான் நீ எடுத்துப்பேன்னு நாங்கள் யோசித்தோம். அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. மற்றபடி ஒன்று எங்கள் தம்பியை பார்க்காம இருந்தா இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட எப்பயே சொல்லியிருப்போம்டா. சொல்லி உன்னை கழட்டி விட்டுருப்போமேடா. ஏண்டா பல்லவா புரிஞ்சிக்க மாட்டேற? நாம் எப்போதுமே சரிடா, அண்ணன் தம்பி தான்டா. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி. அதனால் தயவு செஞ்சு வாடா, வீட்டுக்கு போகலாம்டா. இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம் பல்லவா, ஏஞ்சி வாடா அப்படின்னு பல்லவன் அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் பல்லவன் தயங்கிட்டே உள்ளே வரான். நிலா ஓடி வந்து, டேய் பல்லவா எங்கடா போனேன்? இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நிலா ஒரு அடி அடிச்சிட்டாங்க பல்லவனை. அடித்தவொடனே சேரன் கோவப்படுறாரு. நிலா எதுக்கு இப்போ அவன் அடித்த? அவனே இப்போ அவன் மனசு கஷ்டப்பட்டுருக்கான், அவனை போய் அடிக்கிற அப்படின்னு சேரன் கையை வாங்கிறாரு. நிலா பார்த்துட்டு, பாத்தியா பல்லவா, பாத்தியா உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லி உங்கள் அண்ணன் என்ன அடிக்க வர்றாரா? நான் உன்னை எப்படி அடிச்சேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் உன்னை சும்மா அடிக்கிற பேருக்கு தாண்டா அடித்தேன். அதுக்கே அவங்க அண்ணனுக்கு எவ்வளோ கோவம் வருது பார்த்தியா? நீ என்னமோ நான் வேற அவங்க வேறன்னு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போறியடா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா அவங்க தம்பிங்க, அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டா நான் உன்னை செல்லமாக அடித்தேன். என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு அடிக்கலை, அவன் புரிஞ்சுக்கணும் தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல சரி உடனே, ஐயோ சாரி நிலா, நான் தான் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன் தெரியுங்க. ஏன்னா இது கோபம் இல்லை, அம்புட்டும் நம்ம பல்லவ மேலே வச்சுருக்க பாசம், அதை அவன் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்லவும் பல்லவ உடனே என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சேரன் அப்படி கட்டிப்பிடிச்சு அழுவார். சோழன் உடனே, பாண்டியனும் விடுறா பல்லவா, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே, நாங்கள் எப்போதுமே அவங்க அண்ணனும் தாண்டா அப்படின்னு சொல்லி 4 பேரும் கட்டிப்பிடிச்சி அப்படியே அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க.